குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமர்ஸில் ஒவ்வொரு லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து 14 லெசன் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 2 வீடியோவாக பேலன்ஸ் இருக்க 14 லெசனை இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 15 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 15வது சாப்டர் ரீசன்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இதை நல்லா படிச்சுக்கணும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இ மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், சரிங்களா? இதை நல்லா படிச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் லெசன் 16th லெசன் கன்சியூமரிசம் அப்படிங்கிற லெசன். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸும் நல்லா படிக்க வேண்டிய லெசன், ஈஸியான லெசனும் கூட, ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து, இது 5 கொஸ்டினுமே படிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இதில் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், இந்த 3 கொஸ்டினை நல்லா தரவு பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மாட்டிடும். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா முக்கியமான கொஸ்டின். அடுத்து தேர்ட் கொஸ்டின் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு கொஸ்டினை நல்லா படிச்சுங்க. அடுத்து சாப்டர் 17 ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 மார்க்னு பார்க்க போனால் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இந்த 2ஐயும் நல்லா படிச்சுங்க, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸும் 2த்தையும் படிச்சுக்கலாம், ஏன்னா அதில் இருக்கிறது ஈஸி. இதில் 4 ரைட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஜான் எஃப் கெனடி என்னென்ன ரைட்ஸ்லாம் கன்சியூமருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 4 ரைட்ஸ் தான். ஒன்று சேஃப்டி, இன்ஃபார்ம், சூஸ், ஹியர், இந்த 4 ரைட்ஸ் மட்டும்தான் ஜேஎஃப் கெனடி அப்படிங்கிறவரு கொடுத்துருக்காரு, சரிங்களா? 1 கூட இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதோட சுப்ரீம் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர் நீட்ஸ். இவ்வளோதான் விஷயமே. இதுதான் கீவேர்டு அப்படிங்கிறது. இந்த ஒரு வேர்டு இருந்தால் 2 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி உண்டு. அப்போ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக அதை மெமரி பண்ணிடலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கன்சியூமர், அவ்வளோதான் நமக்கு தேவை, சரிங்களா? இது இருந்தாலும் போதும். ஆன்சர் ரைட்டு. அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒன்று மட்டும் நல்லா படிச்சுங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், இது ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அடுத்து 18வது சாப்டர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். இதுல நம்ம படிக்க வேண்டியது 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதாவது நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், ஸோ இந்த 2 ஒரே மாதிரி தான் வரும் மேக்சிமம், ஓகேங்களா? இதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 கொஸ்டினே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இது எல்லாமே மெம்பர்ஸ் தான். நேஷனல் கமிஷன்ல என்னென்ன எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், யார் யாரு, ஸ்டேட் கமிஷன்ல எத்தனை மெம்பர்ஸ், அவங்க யார் யாரு, அடுத்து வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, சரிங்களா? இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 5 மார்க்ல அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சாப்டர் வந்து எல்லாருமே ஒமிட் பண்ணிடலாம் 5 மார்க்ல, சரிங்களா? எதிரால கூட போயிடும். ஸோ அதனால இதை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். அடுத்து சாப்டர் 19 என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதுல முக்கியமானதுன்னு பார்த்தா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், இதெல்லாம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சுக்கலாம். ஜிஎஸ்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 10th இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னன்னு சோசியல்லே வந்திருக்கு. அப்ப ஜிஎஸ்டி அங்கேயும் படிச்சிருக்கீங்க, 11th படிக்கிறீங்க, இங்க 12th வந்திருக்கு. ஸோ அப்ப இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுங்க, ஓகேங்களா? சின்னதாக எழுதுனா போதும், ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் என்னங்கிறத சொன்னீங்கன்னா போதும். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட், வியூசிஏ, இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டினா இருக்கு, ஈஸியா படிச்சிடலாம். இந்த 4 வார்த்தைகள் இருந்தால் ஆன்சர் ரைட், ஓகே? அடுத்து இதுல 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. அடுத்து லெசன் நம்பர் 20 லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதான் எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம்.
இதுல முக்கியமான 2 மார்க்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். இந்த பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான், புரியுங்களா? அதுவும் இல்லாம நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது எல்பிஜி எக்கனாமிக்ஸ்லயும் படிச்சிருக்கீங்க. அப்ப அதே தான் இங்கேயும் வரப்போகுது, ஒன்றும் புதுசா படிக்க போறது இல்லை. அப்ப ஈஸியா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கணும், இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் எல்பிஜி, எல்பிஜியோட ஹைலைட் என்ன, இவ்வளவுதான் விஷயமே. அப்ப ஸ்லோ லேர்னர்ஸ் இதை கம்பல்சரி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 21, த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930. இங்க என்ன 2 மார்க் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை மட்டும் நல்லா தரவு பண்ணிருங்க. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸும் படிக்கணும், எல்லாருமே படிக்க வேண்டிய கொஸ்டின் இது. இந்த கண்டிஷன் வாரண்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லோ லேர்னர்ஸ் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அடுத்து சாப்டர் 22 பொறுத்த வரைக்கும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இதுல இந்த செக்கு, ப்ராமிசர் நோட்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இது எல்லாமே வந்துடும். அப்ப இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இந்த கிராசிங்கிறது இப்ப கூட மிட் டர்ம்ல கேட்டாங்க, புரியுங்களா? ஸோ அதனால இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டீங்க போதும். ஜென்ரல் கிராசிங் எப்படி இருக்கும், ஸ்பெஷல் கிராசிங் எப்படி இருக்கும், உள்ள என்ன விஷயம் இருக்கும், புரியுங்களா? இங்க பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இதுல எம்டியா தான் இருக்கும், இதுல அன்கோ மட்டும்தான், இது பேயிஸ் அக்கௌண்ட் ஒன்லி மட்டும்தான், நாட் நெகோஷியபிள் இது மட்டும்தான். இங்க பேங்கோட நேமே வந்திருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் செக்ல என்ன பாருங்க, எல்லாமே பேங்கோட நேம் அப்படிங்கிறது இதுல வந்திருக்கும். அப்ப அதனால்தான் அதுக்கு பேரு ஸ்பெஷல் செக் கிராசிங் அப்படின்னு சொல்றது. அது இல்லாம வந்துச்சுன்னா ஜெனரல் கிராசிங்கா மாறிடும். ஓகேங்களா? அப்ப அது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இங்க உள்ளதுதான் இங்க எழுத போறீங்க. ஆனா என்ன எழுத போறீங்க, கீழே பேங்கோட பேரை சேர்த்து எழுத போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செக், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிக்க வேண்டியது. அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3வது கொஸ்டின் இதுவும் முக்கியமானதுதான், ஆனா இது ஸ்லோ லேர்னர்ஸ் படிக்க தேவையில்லை, மற்றவங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பாடம் நம்பர் 23, சாப்டர் 23, எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப். இதுல 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இந்த ரெண்டையும் நல்லா படிச்சுங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஓகேங்களா? இந்த ஃபோர்த் கொஸ்டின் 5 மார்க்லேயே கவர் ஆயிரும். 5 மார்க் படிச்சீங்கன்னாக்கா அதுல இருந்து 5 பாயிண்ட கூட இங்க தூக்கி எழுதிடலாம். ஓகேங்களா? ஹெட்டிங் மட்டும் தான் எழுத போறீங்க, அதனால ப்ராப்ளம் கிடையாது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்டர்பிரனர், மேனேஜர், 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். 3 மார்க். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரனர், மேனேஜர் இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் படிச்சா போதும். லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரனர், இன்ட்ராபிரனர், ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாருமே படிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த சேலஞ்சஸ் பேஸ்ட் பை உமன் என்டர்பிரனர், இதுதான் நான் சொல்லியிருந்தேன். 2 மார்க் கேட்டானாக்கா இந்த ஹெட்டிங்கை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சு, சரிங்களா? அப்ப இந்த ஒரு கொஸ்டினை படிச்சீங்கன்னா 2 மார்க்லயும் அப்படியே தூக்கி அந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 24, டைப்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சே தீரணும், சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இப்போ நீ ரொம்ப எழுத வேணாம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை எழுதுனா ஆன்சர் ரைட், சரிங்களா? பிசினஸ் என்டர்பிரனர், அவங்களோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்கிறான், இதை மட்டும் எழுதினாலே 2 மார்க். சோலோ என்டர்பிரனர், அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி கார்பரேட் என்டர்பிரனர் தான் யாருன்னா ப்ரொமோட்டர், அவ்வளவுதான் ஆன்சர். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்ன கொஸ்டின், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா தப்பு இல்லாம மாத்தி எழுதிடாம பார்த்துக்கணும். அடுத்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் என்டர்பிரனர். இதை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஈஸியா உங்களுக்கு படிக்க வருதோ, ஞாபகத்துல இருக்கோ பேரு, அதை மட்டும் பார்த்துங்க. இப்ப நமக்கு தெரியும் டாடா, பிர்லா சொல்லிடுவோம், இந்த பிர்லா வந்துருச்சு. ஓகேங்களா? அம்பானி, திருபை அம்பானி. அடுத்து டிவிஎஸ், சுந்தரம். ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணலாம், நமக்கு வர்ற நேம் எது ஞாபகத்துல வருதோ அந்த நேம் ஈஸியா உள்ளதா ஒரு 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா போதும். அடுத்து ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரைவேட் என்டர்பிரனர் தான் யாரு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின், ஸோ இதுக்குள்ளேயே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அடங்கிடுது. ஓகேங்களா? ஃபேபியன், இமிடேட்டிவ்,
ஸோ இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா 5 மார்க்ல அடங்கியது. அதனால தான் இங்க 3 மார்க்ல நான் கொடுக்கல. புரியுங்களா? நீங்க என்ன கேட்கலாம், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தானே ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இந்த கொஸ்டின் எங்க கவர் ஆகுதுன்னா 5 மார்க்ல கவர் ஆயிடுது. ஸோ அப்ப இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அங்க வந்து ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 25 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் என்டர்பிரனியல் டெவலப்மெண்ட். இதுல 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் மூணுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கூட. அப்ப இந்த மூணுத்தையுமே ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சு தான் ஆகணும். அதே 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது 5 மார்க்ல கூட கவர் ஆகும். சரிங்களா? 5 மார்க்ல என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 5 கவர்மெண்ட் என்டர்பிரனர் ஸ்கீம் கேட்டிருக்கான். ஸோ இதுல என்ன பண்ணலாம், இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, சரிங்களா? ஸோ இது மாரி மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸோ இது எல்லாத்தையும் இங்க ஆன்சரா கொண்டு வந்துடலாம். அப்ப இங்க நீங்க படிக்கிறத இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க 5 மார்க்ல படிச்சிட்டீங்கன்னா இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாப்டர் 26 கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இதுல 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுல 1வது கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் ஈஸியா படிச்சிட முடியும். ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது முக்கியமான கொஸ்டின், இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் பிரீமியம். பிரீமியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூவை விட ஹை ப்ரைஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5 மார்க்ல எல்லாருமே படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷேர் டிபென்ச்சர்ஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதை நல்லா படிச்சுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து சாப்டர் 27 கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை பார்க்கும்போது 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே படிச்சிடலாம் ஈஸியா. மற்ற எல்லாமே வந்து 5 மார்க்ல கவர் ஆயிடுது. அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இந்த 3 கொஸ்டினையும் படிக்கலாம். ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க எதை படிக்கணும்னு மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் தேர்ட் கொஸ்டினையும் படிச்சுங்க. ஓகேங்களா? இந்த 2 படிச்சீங்கனாலே போதும். ஓகே, இதுல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றது இல்லை, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து சாப்டர் 28 கம்பெனி செக்ரட்டரி. இதை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல ஹூ இஸ் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ப்ராக்சி. ப்ராக்சிங்கிறது என்னன்னாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பதிலாக மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் பர்சனை தான் ப்ராக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மீட்டிங்ல நம்மளால அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்றோம். ஸோ அந்த பர்சனுக்கு பேர் தான் ப்ராக்சி, தான் பகரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை படிச்சுங்க முக்கியமா. அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் ஸ்லோ லேர்னர் செகண்டையும் தேர்டையும் படிக்கணும். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்கிறது கம்பெனியோட லைஃப் டைம்லயே ஒன்லி 1 டைம் மட்டும்தான் இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ண முடியும், அதுவும் 6 மந்த்துக்குள்ள. ஓகேங்களா? மோர் தென் 1 மந்த் அண்ட் லெஸ் தென் 6 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டியூரேஷனுக்குள்ள இந்த மீட்டிங் ஹோல்ட் பண்ணணும். இது வந்து லைஃப் டைம்லேயே 1 டைம் மட்டும்தான் நடக்கும், அதுவும் பப்ளிக் கம்பெனிக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் இந்த ஆர்டினரி ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். 3 கேசஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீட்டிங், என்னென்ன மீட்டிங்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதோட காமர்ஸ் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களால சென்டம் போடுற அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம தயாராகணும். இப்பயே அதுக்கு ஆஃபலியில் அதோட ட்ரையலாக வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணி பாருங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? காமர்ஸில் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும். தேங்க்யூ.